இல்லடா, இந்த படத்துல ஓடி போய் கல்யாணம் பண்ண நித்யா மேனனுக்கே அவங்க அப்பா பை நிறைய நகை கொடுப்பாரு. 2 எரும மாதிரி இருக்கீங்கல்ல, எனக்கு என்ன செய்ய போறீங்க கல்யாணத்துக்கு? கல்யாணம் பண்றதே பெரிய விஷயம். அதான் உண்மை. அதெல்லாம் நினைச்சு கூட பாக்காத. சரியா? எல்லாரும் முடிஞ்சது ஏதோ 10 ரூபா பையன் கொடுத்து அனுப்புவோம். அவ்வளவுதான். ஒரு மஞ்சள் பேர் வச்சு கொடுப்போம். அதெல்லாம் இல்ல, எனக்கு என்னென்ன வேணும் தெரியுமா? கட்லு, மெத்த, பீரோ, அது ட்ரெஸ்ஸிங் டேபிள், அது இல்லாம சோஃபா, டைனிங் டேபிள் எல்லாமே நீங்க மட்டும்தான் செய்ய போறீங்க. அவ்வளவுதானே உனக்கு ஆசை தம்பி? இந்த கடை நான் இல்ல. ஆமா டேடி, இங்க பாருங்கடா, நான் கேட்ட மாதிரி கட்லு அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள்ரா, பீரோ, டைனிங் டேபிள், சோஃபா எல்லாமே இருக்கு. ப்ரோ இது என்ன ப்ரோ? இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் வருமா ப்ரோ? எல்லாத்தையும் பில்லு போட்டு விடுங்க ப்ரோ. 1 லட்சம் ரூபாயா? ப்ரோ இல்ல ப்ரோ, இந்த காம்போ பாத்தீங்கன்னா 1 லட்சம் 1.5 லட்சம் கிடையாது. 45,000 தான் நம்ம பிளாக் அண்ட் ஃபர்னிச்சர் கொடுத்துட்டு இருக்கோம். என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டீங்க? ஏன் என்னாச்சு? நான் எல்லாம் சேர்த்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு உங்க தலையில மிளகா வைக்கலாம்னு பார்த்தேன். தெரியும், இந்த மாதிரி தெரியும். நீ மிளகா இருப்பேன்னு தெரியும். அதனால பிளாக் அண்ட் ஃபர்னிச்சர் கொடுத்து வந்தேன். பாத்தீங்களா, 1.5 லட்சம் ரூபாய்க்கு நான் பில்லு போடலான்னு பார்த்தேன். கடைசியில பார்த்தா 45,000 ரூபான்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. ஒண்ணும் இல்ல, நம்ம பிளாக் அண்ட் ஃபர்னிச்சர்ல குயின் சைஸ் கட்டில், 5 with 4 மேட்ரஸ், ஒரு 2 பில்லோ, ஒரு 2 டோர் வார்ட்ரோப், ஒரு பேசிக் ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஒரு 3 சீட்டர் சோஃபா, ஒரு 4 சீட்டர் டைனிங் டேபிள், பெட் பாக்ஸ் டீப்பர், அது இல்லாம காம்ப்ளிமெண்டரி கிஃப்டா ஒரு டேபிள் ஃபேன். இது எல்லாம் சேர்த்து வெறும் 45,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு உங்க வீட்டுல யாருக்காவது மிளகா இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அவனுங்க இங்க விட்டு வந்து ஏமாத்திடுவானுங்க. பாத்துக்கங்க.